இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் யார் அந்த சார், அதே கேள்வியை திரும்ப நம்ம கேட்குறோம். முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் என்ன, இதெல்லாமே ஓப்பன் சிடிஆர் கால்ஸ். இந்த சிடிஆர்லாம் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் பேசுகிறாங்க, அண்ணே வாட்ஸ்அப்பில் வாங்கிறார். வாட்ஸ்அப் நம்மகிட்ட இல்லை, அது காவல்துறையிட்டு இருக்குது. ஐபிடிஆர்னு அது தனியாக ஒன்று போட்டு அவங்க எடுப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் என்ன பேசுனாங்க தெரியாது. நான் சொல்வதெல்லாம் நேரடியாக தொலைபேசியில் ஓப்பன் டாக் பேசியிருக்கக்கூடிய கால். ஐபிடிஆர் அக்சஸ் நம்மகிட்ட இல்லைங்க, அது காவல்துறையிட்டு இருக்கும். ஸோ யார் இன்டர்நெட் ஃபோன் கால் பண்ணது, சாதாரணமாகவே நம்மளே வாட்ஸ்அப்பில் தானே பேசுகிறோம். ஸோ எத்தனையோ கால் இதில் பார்த்தீங்கன்னா 3 செகண்ட் 4 செகண்ட் பேசின கால் என்ன, அண்ணே வணக்கண்ணே கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் வாங்க. கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர். கட்சி இன்வால்வ் ஆயிருக்கு, முதல்ல இருந்து இன்வால்வ் ஆயிருக்கு, காவல்துறை அதிகாரிகள் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு தொலைபேசி அழைப்புகள். நீங்க கேட்கலாம், இல்லை இல்லை அண்ணாமலை என்ன நீங்க சும்மா சொல்றீங்க. சரி, கோட்டூர் சண்முகம் அவர்களும் மா சுப்பிரமணியம் அவங்களும் டெய்லி பேசிக்கிறாங்களா? டெய்லி பேசிக்கிறாங்கன்னா, நான் சொன்ன 24ஆம் தேதியை 2 முறை பேசிக்கிட்டாங்க. அதன் பிறகு 6 நாட்கள் அவங்க பேசி கொள்ளவே இல்லை. இவங்க டெய்லி பேசுகிற ஆட்கள் கிடையாது. 24ஆம் தேதி பேசிய பிறகு இவங்க திரும்ப பேசினாங்களான்னு ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் இவங்க பேசலை. அதனால் 24ஆம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. அங்கே தான் யார் அந்த சார் ஒளிஞ்சிருக்கிறார். அதனால் இது தொடரும். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன எதற்கும் பயப்பட போவது கிடையாது. ஒரு விஷயத்தை நான் சொன்னேன், அதனை கையில் எடுத்திருக்கேன், உடும்பு புடியாக பிடித்து கடைசி வரை போக போகிறேன். நான் சாட்டையால் அடித்து கொண்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய சகோதரனாக. எனக்கு ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு ஒரு சகோதரன் இருந்தால் 2 பேருக்கும் என்ன வழி ஏற்பட்டிருக்குமோ அதைத்தான் நான் செஞ்சேன். அதனால் தொடர்ந்து கேள்விகள் கேட்போம். இதை நம்ம விட போகிறதில்லை. இதுக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படிம்பாங்க அப்படிம்பாங்க. அடுத்து நான் 48 மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுத்த விஷயத்தோடு பேசுவோம். அதனால் முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லுங்க. இத்தனை பேர் இவ்வளவு குழப்பத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அக்யூஸ்டு, எங்களுக்கு வேற யாரும் தெரியாது. இந்த ஆள் அவ்வளவு தைரியமாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இடத்த செலக்ட் பண்ணுறான். இந்த இடம்னு தெரியுது, அந்த இடத்த ரெடியாக உட்கார்ந்துருக்கான். அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவன் குற்றமே எங்க செய்யலீங்களா? யாராச்சும் நம்புவாங்களா? அவ்வளவு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எஃப்ஐஆர் படிக்கும் போதே தெரியுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் வேற எந்த தாக்குதலையும் ஈடுபடவில்லை. அப்ப மே 14ஆம் தேதி போட்ட வழக்கு என்ன சார்? யார் இந்த விக்டிம்? அண்ணா பல்கலைக்கழக மாணவிய விக்டிமா, இல்லை இதே ஞானசேகரன் இன்னொரு இடத்துல இருந்தாரா? அதனால் கேள்விகள் தொடர்ந்து கேட்போம். இவங்க ஆளுங்கட்சியினுடைய யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, பதவிகளை யார் தவறாக பயன்படுத்தினாங்க, காவல்துறையுடைய கையை யார் கட்டி போட்டார்கள், 24ஆம் தேதி ஞானசேகரனை வெளியே கொண்டு வந்து குரூஷியல் எவிடன்ஸ் அளிப்பதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள், என்னை பொறுத்தவரை அவர்களும் குற்றவாளிகள் தான். இந்த இன்கமிங் கால் யாருக்கிட்ட இவர் பேசினார், அவுட் கோயிங் கால் யாருக்கிட்ட பேசினார், மிஸ்டு கால் எங்கிருந்து வந்திருக்கு, இந்த பட்டியெல்லாம் கொடுங்க நிறுத்தி வெளியிட வேண்டியதானே. இது மக்களை ஏமாற்றுவதற்காக மோசடித்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் யார் அந்த சார்னா நீங்க சொல்லுங்க யார் அந்த சார் அப்படின்னு. உங்ககிட்ட தானே டெலிகாம் டிபார்ட்மெண்ட் இருக்குது, தொலைத்தொடர்புத்துறை இருக்குது, நீங்கள் போய் எடுக்கலாம்ல. 7 வருஷம் ப்ரெஷர் பண்ணி வைக்கணும்னு உச்சநீதிமன்றத்தோட ஆணை நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டிருக்கு. அந்த சர்வரில் போய் எடுங்க. எதுக்கு மக்கள்கிட்ட போயிட்டு மக்கள் ஏமாளிகள்லாம் நான் உங்களுக்கு தெரியாதா? ஃப்ளைட் மோடில் இருக்குன்னு நீதிமன்றம் சொல்லுது, காவல்துறை சொல்லுது. காவல்துறை எந்தவித பாராபட்சமின்றி ரொம்ப வெகு சீக்கிரமாக விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சு உயர் நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், உண்மையிலேயே இந்த வழக்கு மேலே அக்கறை இருந்தால் பாஜகவும் அதிமுகவும் என்ன செய்யணும்னா, அவங்க கூட்டாளியுடைய ஆட்சி தான் அங்கே நடக்குது, பாஜக ஆட்சி. டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஞானசேகரனுக்கு இந்த ஃபோனில் இந்த எண்ணில் என்னென்ன கால் வந்திருக்கு, என்னென்ன கால் மிஸ்டு கால், என்னென்ன கால் ரிசீவ்டு கால், என்னென்ன கால் டயல்டு கால், இதெல்லாம் எடுங்கன்னு எடுத்தாந்து சொல்ல வேண்டியதானே. அது சொல்கிறதுக்கு துப்பு கிடையாது. சும்மா அரசியல் பண்ணுறதுக்காக உண்மைக்கு புறம்பான செய்தியை மக்களை குழப்பறதுக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. இது ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா, இப்போ இருக்கிற மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு தெரியாதா? வெளியிட வேண்டியதானே. வெளியிட முடியுமா முடியாதா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்களாம் டெக்னாலஜி படித்தவங்க தான், பத்திரிகையாளர். மிஸ்டு கால், டயல்டு கால், ரிசீவ்டு கால் எடுக்க முடியுமா எடுக்காதா? அப்போ யார் அந்த சார்னு பேசுகிறாருன்னா எந்த காலுக்கு அவர் பேசினார் அந்த நம்பர் எடுங்க, அந்த நம்பர் யாருடைய நம்பர்னு வெளியிடுங்க. இதெல்லாம் செய்யாமல் மக்களை போய் தொடர்ந்து ஏமாத்தும் அப்படின்னா இந்த ஏமாத்து அரசியல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடாது.